இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ 2025 ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நமக்கு வந்து ஷெடியூல் டேட் வந்து போட்டாங்க. பட் ஆக்சுவல் டேட் இன்னும் போடல. பட் கம்பேர்ட் டு நம்மளோட ப்ரீவியஸ் இயர் ஸோ அதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷெடியூல் டேட்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த டைமும் வந்து அதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் இந்த இருக்கு பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்ஸு 14 19. ஓகே, மோஸ்ட்லி வந்து 14 to 19 இருக்கும். ஸோ 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ 2024 டேட்ஸு, ப்ரொப்போஸ் டேட்ஸ். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரொப்போஸ் டேட்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 14 to 19 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த கேட்டகரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 டேஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 36 டேஸ். ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு நடந்த கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஈச் கவுன்சிலிங் வந்து நமக்கு 13 டேஸ் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 36 டேஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டும் வந்து 12 டேஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 3 ரவுண்டு தான், அதில் எந்த சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த 3 ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈச் ரவுண்டு வந்து 12 டேஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். பட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 36 டேஸ் ஈச் ரவுண்டை நம்ம வந்து டிவைட் பை 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈச் ரவுண்ட் வந்து 12 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. இதே 4 ரவுண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 36 டேஸ் வந்து நீங்கள் 4 பண்ணீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 9 டேஸ் தான் வரும். ஸோ அப்படி வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன்னா 3 டேஸ் வந்து சாய்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் கொடுப்பாங்க லாஸ்ட் டைம். ஸோ இந்த டைம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு டே வந்து லெஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா 9 டேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வந்து ஒருவோட 4 ரவுண்ட்ஸ் இருந்து 9 டேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 டேஸ் வந்து சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வித்தின் 5 டேஸுக்குள்ளே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி இருக்காது. பட் கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து ஒரு நாள் வந்து கம்மியாகும். 12 டேஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ மோஸ்ட்லி இந்த டேட்ஸில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ப்ரப்போஸ் டேட்னு போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃப்ரம் ஏசிடின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனிஹோ வந்து உங்களுக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த டேட்ஸ் தான் ப்ராப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த என்டையர் ஷீட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த ஆக்சுவல் ஷீட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, இது வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.